வணக்கம் நண்பர்களே, சந்திப்பதின் மகிழ்ச்சி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A அப்புறம் எஸ்எஸ்சி சிஜிஎல் இதுக்கெல்லாம் சேர்த்து ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அந்த சீரீஸில் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் டைஸ் வீடியோ ஏற்கனவே, அதாவது பகடை வீடியோனுடைய இன்ட்ரொடக்ஷன் வந்து ஏற்கனவே கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் வீடியோவாக போட்டேன். அதை பார்த்துட்டு இப்போ இந்த கொஸ்டின் ஏரியாவுக்கு வாங்க. அதோடைய கண்டினியூஷன் வீடியோ இது. அந்த வீடியோவில் சொன்ன இன்ட்ரொடக்ஷன் என்னன்னு ஒரு சுருக்கமாக இதில் சொல்லிட்டு அப்புறமா வந்து நம்ம இந்த கொஸ்டினை பார்ப்போம். அந்த வீடியோவில் என்ன சொன்னோம்னா, பகடையுடைய 6 பக்கங்களை பிரித்தோம்னா இந்த மாதிரி ப்ளஸ்ஸாக போட்டு கீழே ஒரே ஒரு அடிஷ்னல் ப்ளஸ் மாதிரி போட்டுட்டு கீழே ஒரு அடிஷ்னல் பாக்ஸ் மாதிரி போட்டோம்னா அதுதான் அந்த 6 பக்கம். பகடையை பிரித்தா வர 6 பக்கம். அதில் அருகில் உள்ள முகங்கள், ஆப்போசிட் ஃபேஸு, நியர்பை ஃபேஸு, இந்த ரெண்டு வந்து எப்படி இருக்கும், என்னென்ன எதெல்லாம் நியர்பை ஃபேஸஸ், ஆப்போசிட் ஃபேஸஸ்ங்கிறத அந்த வீடியோவில் பார்த்தோம். இது கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம். இப்போ இதை ABCDEFன்னு பார்த்தோம்னா, எஃப்னு வச்சோம்னா இதில் எதெல்லாம் அருகில் உள்ள முகங்கள், ஒரு அந்த இதில் என்ன சொன்னோம்னா, ஒரு ஃபேஸ் விட்டு அடுத்த ஃபேஸ் தானா ஒரே லைனில் அது வந்து எதிர்முகம். ஏயும் சியும் எதிர்முகம். அப்படி பார்க்கும்போது டியும் ஈயும் எதிர்முகம், பியும் எஃப்பும் எதிர்முகம் அப்படின்னு அதில் பார்த்தோம். அப்போ பக்கத்தில் அருகில் உள்ள முகங்கள்னா என்ன? ஒரு ஃபேஸை எடுத்தோம்னா, இப்போ ஏங்கிற ஃபேஸை எடுத்தோம்னா ஏக்கு அருகில் உள்ளது பி டைரெக்டாக தெரிஞ்சது. அது போக இந்த கிராஸில் உள்ளதும் பக்கத்தில் உள்ளது தான், இந்த கிராஸில் உள்ள ஈயும் பக்கத்தில் உள்ளது தான். அதே மாதிரி அந்த கிராஸை தாண்டி இருக்கிற எஃப்பும் பக்கத்தில் உள்ள முகம் தான். அதே போல் பியை எடுத்துக்கிட்டோம்னா பிக்கு எதெல்லாம் பக்கத்தில் உள்ள முகங்கள், சி பக்கத்தில் உள்ளது தான், டி பக்கத்தில் உள்ளது, இ பக்கத்தில் உள்ளது, எஃப் வந்து ஆப்போசிட்ல உள்ளது. டிக்கு எதெல்லாம் அருகில் உள்ள முகங்கள், டிக்கு டி அருகில் உள்ள முகம், ஈயும் அருகில் உள்ள முகம், எஃப்பும் அருகில் உள்ள முகம் தான். அது சேம் லைன்ல ஒரு ஃபேஸ் விட்டு இன்னொரு ஃபேஸ், அதுதான் வந்து எதிர்முகம். ஏ தான் எதிர்முகம். அதுக்கு டிக்கு ஏ பி சி இது மூணுமே பக்கத்துல உள்ளது. இந்த குத்தல் வாக்குல ஒரு செல்லு பியை விட்டுட்டு ஈங்கிறது எதிர்முகம். இதுல தான் ஸ்பெஷல் கேஸ். இந்த டியும் இந்த கடைசியா இருக்கு பாருங்க எஃப்பும், அது ரெண்டும் அருகில் உள்ள முகங்கள். அடுத்து ஈக்கு எதெல்லாம் அருகில் உள்ள முகங்கள்? சிம்பிள். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பி அருகில் உள்ள முகம் தான், ஏயும் அருகில் உள்ள முகம் தான், சியும் அருகில் உள்ள முகம் தான். இந்த குத்தல் வாக்குல ஒரு செல் ஒரு ஃபேஸ் விட்டு அந்த ஈக்கு டி வந்து எதிர்முகம், எஃப் வந்து அருகில் உள்ள முகம். ஓகே, கடைசியா எஃப்க்கு எதெல்லாம் வந்து அருகில் உள்ள முகம், எதெல்லாம் எதிர்முகம்? எஃப்க்கு இமிடியேட்டா இ வந்து அருகில் உள்ள முகம், ஏயும் அருகில் உள்ள முகம் தான், சியும் அருகில் உள்ள முகம் தான். இந்த அந்த தாண்டி இருக்கு பாருங்க டி, அதுவும் அருகில் உள்ள முகம் தான். அப்ப எஃப்க்கு எதுதான் எதிர்முகம்? இந்த பாருங்க, செங்குத்து வரிசையில ஈயை விட்டுட்டு பி, ஒரு செல்லை விட்டுட்டு ஒரு ஃபேஸை விட்டுட்டு பிங்கிறது எதிர்முகம். அப்ப எதிர்முகம்னா ஒரு ஃபேஸ் தாண்டணும், செங்குத்து வாக்குலையோ நீல வாக்குலையோ ஒரு ஃபேஸ் தாண்டணும். மற்றதெல்லாம் அருகில் உள்ள முகங்கள். ஒரு ஃபேஸுக்கு வந்து, அதாவது ஒரு முகத்துக்கு ஒரே ஒரு எதிர்முகம் இருக்கும், 4 அருகில் உள்ள முகங்கள் இருக்கும். இது ஒன்னையும் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, இதுவே போதுமானது நண்பர்களே. இப்ப நம்ம கேள்விகளுக்குள்ள போவோம். இந்த 3 பகடைகள்ல ஒன்னு வந்து 3 பகடையிலையும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா முதல்ல அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிடுவோம். அதை நடுவுல 6ன்னு நம்ம எப்பயும் நம்ம பிரிக்கிற மாதிரி இந்த பகடையை பிரிச்சுட்டு இந்த பிளஸ் சிம்பிள் போட்டு அடியில இந்த பாக்ஸ் போட்டுட்டு 6 3 தடவை ரிப்பீட் ஆகிற 6 நடுவில் போட்டுருவோம். போட்டுட்டு அதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். 6க்கு பக்கத்துல முதல் பகடையில பாருங்க, முதல் பொசிஷன்ல 4 5 அதை இங்க போட்டுக்கிறோமா வழக்கம் போல 4 5. அடுத்தது 6க்கு அருகில 3 2. இந்த 3 2 ஏற்கனவே இருக்கான்னு பாருங்க. 4 5 தான் இருக்கு 6க்கு அடுத்து. அதனால வேணா இன்னும் அந்த 2வதுக்கு அடுத்த உள்ள பகடை அதை பாருங்க, 3வது பகடையை பாருங்க, அதுல 3 வருது பாருங்க. 6க்கு அருகாமையில 3 வருது. அதை வச்சு பார்ப்போம். 6க்கு பக்கத்துல 3 5. இதுல ஏற்கனவே 5 இருக்கு, புதுசு 3ங்கிறது புதுசு. அப்ப இதுல இருந்து என்ன அர்த்தம்னா 5க்கு அருகிலையும் 6 இருக்கணும், 5க்கு அருகில 3 இருக்கணும். இப்ப 3ங்கிறது 5க்கு அருகிலையும் இருக்கணும், 6க்கு அருகிலையும் இருக்கணும். அதான் அர்த்தம். அது மாதிரி எந்த இடம் வரும்? 6க்கு 5க்கு அருகில 3 இங்க போட்டோம்னா சரியா வருமா? ஏன்னா 6க்கு எதிர்முகம் ஆயிரும். அதே மாதிரி 3 இங்க போட்டோம்னா சரியா வருமா? ஏன்னா 5க்கு எதிர்முகம் ஆயிரும். 5க்கும் பக்கத்துல 6க்கும் பக்கத்துலனா இங்க தான் போடணும். இப்ப வாங்க 2வது பகடைக்கு, 2வது பொசிஷன் உள்ள அந்த 2வது பொசிஷனுக்கு வாங்க. இந்த பகடையில 6 3 2 இதுல 6 3 ஏற்கனவே இருக்கு. இங்க இருக்கு பாருங்க, 6 3 ஏற்கனவே இருக்கு.
அப்ப 2 வந்து புதுசு இந்த 2வது பொசிஷன்ல. 2 நம்ம எப்படி போடணும்? 6க்கு பக்கத்துல வர்ற மாதிரியும் 3க்கு பக்கத்துல வர்ற மாதிரியும் போடணும். அது எந்த இடத்துல தான் போட முடியும்னா 6, 3 2க்கும் அருகில உள்ளது இந்த இடம் தான். ஏன் இந்த இடம் இருக்கக்கூடாதா? 2 இங்க இருக்கக்கூடாதா? 6க்கு அது எதிர்முகம், 3க்கு அருகில் உள்ள முகம் தான் இந்த இடம். ஆனா 6க்கு எதிரில் உள்ள முகம், அதனால அங்க போட்டு. இப்ப 2, 3, 3, 4, 5, 6 5 எண்களை வந்து 5 முகங்களை வந்து போட்டோம்னா விடுபட்ட எண்ணு 1, அதை இங்க போட்ட வேண்டியதுதான். இதுல கேட்டிருக்கிற கேள்வி எதிர்முகம், 4க்கு எதிர்முகம் தான் கேட்டிருக்கு. 4 இங்க இருக்கு, இந்த வலது பக்கத்துல இருக்கு. இதோடைய எதிர்முகம் என்ன? ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம்? எதிர்முகம் எப்படி இருக்கும்? ஒரே லைன்ல ஒரு முகம் விட்டு அடுத்த முகம், அப்ப 3. இதுதான் 4க்கு எதிர்முகம். இப்ப இதுக்கு 3ங்கிறதா சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, இந்த 3 பொசிஷன்ல இதுல பாருங்களேன், 2 தான் வந்து நமக்கு ஈக்குவலா 2 நம்பர் காட்டுது. அதே மாதிரி இன்னும் 2, 4 இந்த இடத்துல 2 இடத்துல காட்டுது, 3 இந்த 2 இடத்துல காட்டுது. அது எளிமையா தான் இருக்கும். நம்ம முதல்ல இந்த 1ங்கிறத ஒரு பொசிஷன்ல போட்டுருவோம். முதல் பகடையில முதல் எண்ணை 1 இது இங்க போட்டுருவோம். முதல் பகடையில மீதி 2 எண்கள் என்ன? அருகில 5, 3 5, 3 நம்ம உடனே இங்க போட்டுருவோம். ஓகே, போட்டாச்சு. இப்ப அடுத்த 2வது படத்தை பாருங்க. 2வது படத்துல முதல் படத்துல உள்ளது எது ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்க. 1 ரிப்பீட் ஆகுது, 3 ரிப்பீட் ஆகுது. அப்ப புது எண் இதுல வந்து அடிஷனலா 4 தான் புது எண். அப்ப அந்த 4ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 4 எங்க போடணும்? 3க்கு அருகாமையிலும் போடணும், 1க்கு அருகாமையிலும் போடணும். 3, 1 2க்கும் அருகாமையில் உள்ள இடம் எது? மிச்சம் இப்ப 3 இடம் இருக்கு. 3 இடம் ஃபில் பண்ணிட்டோம். 3 இடம் இருக்கு. 3க்கும் 1க்கும் அருகாமையில 4 போடணும். 3க்கும் 1க்கும் அருகாமையில இப்ப இந்த இடம் தானே இருக்கு 4. ஏன் இங்க போடக்கூடாது? அது 1க்கு அருகாமையில இருக்கு, 3க்கு எதிர்ப்புறத்துல இருக்கு. ஒரு கட்டம் விட்டு அடுத்த கட்டம் எதிர்ப்புறம்னு சொல்லியிருக்கோம்ல, அப்ப இது எதிர்ப்புறம். அப்ப இங்க 4 போட முடியாது. சரி, இங்க 4 போடலாம்ல, ஏன்னா 3க்கு அருகாமையில தானே. இந்த கட்டம் 3க்கு அருகாமையில தானே, 1க்கு எதிர்ப்புறம் இருக்கு 4. அப்ப 1, 3 2க்கும் அருகில இருக்கணும் 2வது பொசிஷன் படி. அடுத்த பொசிஷன் பாருங்க, 3வது பொசிஷன். 3வது பொசிஷன்ல ஏற்கனவே நம்ம வந்த நம்பர் வருதான்னு பாருங்க. 1, 4, 3, 5 போட்டாச்சு. ஏற்கனவே வந்த நம்பர் 4 வருது. 4 வருது. இன்னொரு கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த கேள்வியில கேட்டது ஃபேஸ் ஆப்போசிட் டு 4 வந்து ஏற்கனவே நம்ம போட்டுட்டோம். அந்த 4க்கு ஆப்போசிட்னா ஒன்னே ஒன்று தான் ஆப்போசிட். நமக்கே தெரியும், மொத்தம் 6 முகங்கள். அதுல ஒரு முகத்துக்கு ஒரே ஒரு முகம் தான் எதிர்முகம் இருக்க முடியும். மீதி 4ம் அருகில் உள்ள முகம். அந்த ஒரு முகம் வந்து என்ன சொல்லியிருக்கேன்? செங்குத்து லைன்ல ஒரு கட்டம் விட்டு அடுத்த கட்டம், கிடைமட்ட லைன்லையும் வெர்டிகல் லைன்லையும் ஹரிசாண்டல் லைன்லையும் ஒரு கட்டம் விட்டு. அப்ப இந்த 4க்கு ஒரு கட்டம் விட்டா, இந்த ஒரு கட்டத்தை விட்டுட்டோம்னா 5ங்கிறது தான் 4உடைய எதிர் உள்ள முகம், ஆப்போசிட் டைரக்ஷன். அதனால மீதி 2 நம்ம ஃபில் பண்றதை பத்தி கவலை இல்லை. அதனால 3வது பொசிஷன், பகடையோட 3வது பொசிஷனுக்கு போக வேண்டியதில்லை. 3வது பொசிஷன்ல பாருங்க 4 இருக்கு. 4க்கு அருகில 6, 2 4 நம்ம தான் ஏற்கனவே பொசிஷன் வச்சுட்டோம்ல. மீதி 2 கட்டம் தான் பாக்கி. அதுல இந்த கட்டமும் நமக்கு 4க்கு அருகாமையில் உள்ள கட்டங்கள் தான். ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இந்த கட்டம் அந்த கடைசி கட்டத்துக்கு அருகாமையில் உள்ள கட்டம் தான். அப்ப இது 2லயும் 6, 2 எந்த இடத்துல வரும்னு சொல்ல முடியாது. இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம், 2 இங்கேயும் வரலாம், 6 இங்கேயும் வரலாம். அதனால நமக்கு கேள்வி பாதியில முடியும் போதே, முந்தின நம்ம கொஸ்டின்லயுமே அதுதான் பாதியிலேயே முடிஞ்சிருச்சு. நான் இருந்தாலும் முழுசா இதை பகடையை ஃபில் பண்ணி காமிச்சேன். இவன் 4க்கு எதிர்முகம் 5ன்னு வந்துட்டா பகடையை நம்ம ஃபில் பண்றதை நிறுத்திடலாம். நமக்கு தேவை வர்ற நம்பர் வர்ற வரைக்கும் செய்ய வேண்டியது, அவ்வளவுதான். அடுத்த கேள்வி, இந்த 3 பொசிஷனை பாருங்க. முதல் பொசிஷன்ல பாருங்க, இதுல எல்லாத்துலயும் சேர்ந்து ஒரே நம்பர் வருதான்னு பார்த்தா இல்ல, 2 நம்பரா தான் வருது. 6 2 தடவை வருது, 5 3 தடவை வருது. பாருங்க, இங்க இருக்கு 5, இங்க. அதனால முதல்ல 5 போட்டுக்குருவோம். போட்டுட்டு முதல் பகடையில பாருங்க 5க்கு அருகில 3, 6 வருது. 5க்கு அருகில. அப்போ எடுத்தோடனே இங்க ஆரம்பிச்சிருவோம். 3, 6 5க்கு அருகில. அடுத்த பகடை, அடுத்த பொசிஷன் நம்பர் 2ல ஏற்கனவே 3, 5, 6 ஃபில் பண்ணிட்டோம். அப்ப இந்த 5, 6 ஃபில் பண்ணியாச்சு. அப்ப புதிதா ஃபில் பண்ண வேண்டியது இந்த 4, ரெண்டாவது பொசிஷன் படி. 4ன்னா 4க்கு 4 எங்க வைக்கணும்னா 5, 6 2க்கும் அருகாமையில வைக்கணும். இப்ப 4 இங்க வைக்க முடியுமா? அது 5க்கு மட்டும்தான் அருகாமை, 6க்கு அருகாமை கிடையாது. 4 இங்க வைக்க முடியுமா? அது 6க்கு மட்டும்தான் அருகாமை, 5க்கு எதிர். அப்ப 4 இங்க தான் வைக்க முடியும். அதுதான் 5க்கும் அருகாமை, 6க்கும் அருகாமை. இப்ப நம்ம
ஆன்சரை எட்டிட்டோமா பாருங்க. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ஃபேஸ் ஆப்போசிட் ஃபேஸ் ஷோயிங் 5ன்னு கேட்டிருக்கு. 5க்கு எதிர்ப்புறம் தான் கேட்டிருக்காங்க. 5க்கு நம்ம இன்னும் அடையல. 5க்கு எதிர்ப்புறம் இந்த இடத்துல வர்ற பொசிஷன்ல வர்ற நம்பர் தான் 5க்கு எதிர்ப்புறம். அது இன்னும் வரக்கானோம். அதனால நம்ம அடுத்த பொசிஷனுக்கு போவோம். 3வது பொசிஷன் என்ன? 3வது பொசிஷன்ல ஏற்கனவே 4 5 3 4 5 3 4 5 6 இந்த 4 பொசிஷன் போட்டாச்சு. அது போக இருக்கிறது என்ன? 3 ஏற்கனவே உள்ளது. அப்ப 2 மட்டும்தான் புதுசு. அந்த 2 எங்க ஃபிட் பண்ணணும்? 3க்கும் 5க்கும் அருகாமையில ஃபிட் பண்ணணும். எங்க ஃபிட் பண்ணலாம்? 2 இங்க ஃபிட் பண்ணலாமா? 3க்கும் 5க்கும் அருகாமையில இருக்கு. ஏன் இங்க ஃபிட் பண்ணக்கூடாது? 2 ஏன் இங்க ஃபிட் பண்ணக்கூடாதுன்னா 5க்கு எதிர்ப்புறம் வந்துருது. நமக்கு 5க்கும் அருகாமையில் இருக்கணும்ல, அதனாலதான் அங்க இங்க ஃபிட் பண்ணுறோம் 2. இப்போ ஆட்டோமேட்டிக்கா 2 வந்துருச்சு, 3 வந்துருச்சு, 4 5 6. அப்ப இல்லாதது ஒரே ஒரு நம்பர் 1 தான். இப்போ நம்ம கொஸ்டின் படி 5க்கு எதிர்ப்புற உள்ள நம்பர் பார்க்கணும்னா 5க்கு எதிர்ப்புற உள்ள நம்பர் ஒரு கட்டம் விட்டு 1. இதுதான் 5க்கு எதிர்ப்புற உள்ள நம்பர். அப்போ 1 தான். அடுத்த கேள்வியை பாருங்க, கொஞ்சம் சிக்கலா கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இந்த 3 பொசிஷன்ல 4ங்கிற எண்ணை பாருங்க, 3 பொசிஷன்ல காமனா வருது. இங்கேயும் வருதா? இப்ப 4 முதல்ல நடுவுல போட்டுருவோம். அடுத்து முதல் பொசிஷன்ல 4க்கு அருகாமையில என்னென்ன எண்கள் இருக்கு? 5 3 5 3 இது ரெண்டையும் இங்க சேர்த்துருவோம். 5 3 நியர்பை ஃபேஸ் போட்டாச்சு. அடுத்து இப்ப 4 3 4 5 3 நம்பர் வந்து ஃபில் ஆயிருச்சு. 3 4 5 3 நம்பர் ஃபில் ஆயிருச்சு. அப்ப 2வது பொசிஷனுக்கு போவோம். இப்ப 2வது பொசிஷன்ல 3 4 5 தவிர என்ன புது நம்பர் வருது? 4ம் 5ம் ஏற்கனவே இருக்கு. அப்ப புது நம்பர் என்னன்னா இந்த 1 தான் புது நம்பர். அந்த 1 எங்க நம்ம பொசிஷன் பண்ணணும்? 4க்கும் 5க்கும் பக்கத்துல பொசிஷன் பண்ணணும். அது எங்க பொசிஷன் பண்ணலாம்? இங்க தான் பண்ண முடியும். ஏன்னா இங்க பண்ண முடியாது 1. ஏன்னா 5க்கு ஆப்போசிட்ல போயிடும். இங்க 1 பண்ண முடியாது. 5க்கு பக்கத்துல வந்தாலும் 4க்கு ஆப்போசிட்ல போயிடும். 4க்கு ஆப்போசிட்ல போயிடும். அதனால பண்ணக்கூடிய இடம் இது மட்டும்தான். இப்ப கொஸ்டின்ல பாருங்களேன். கொஸ்டின்ல நமக்கு கேட்டது 1க்கு ஆப்போசிட்ல உள்ளதான். ஏற்கனவே 1 நமக்கு பொசிஷன் ஆயிருச்சு. 1க்கு ஆப்போசிட்ல என்னது? ஒரு கட்டம் விட்டு மறுகட்டம் 3 வந்துருச்சு. அப்ப அந்த 3 தான் 1க்கு ஆப்போசிட்ல உள்ளது. ஆன்சர் வந்துருச்சு. இருந்தாலும் இதுல என்ன காம்ப்ளிகேட் சொன்னேன் கேளுங்க. 3வது பொசிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிற இந்த பொசிஷன்ல 1 3 4 5. அப்ப இந்த 3வது பொசிஷன்ல 3 4 5 ஏற்கனவே உள்ள பொசிஷன் தான். அதனால அதுல புதுசா சொல்றதுக்கு இல்ல. இப்ப 3வது பகடையை வச்சு ஒன்னும் கதையே இல்லை. இப்ப 2க்கு பகடையை வச்சு இந்த 4 பொசிஷன் தான் இதுல ஃபில் பண்ண முடியுது. இந்த 2 பொசிஷனை நம்ம பிளாங்கா விட்டாலும் இந்த கொஸ்டின்ல ஆன்சர் கிடைச்சிருது. 1க்கு ஆப்போசிட்ல 3. இது மாதிரியும் மொத்தமும் ஃபில் பண்ண முடியாட்டாலும் கொடுத்த நம்பருக்கு ஆப்போசிட் வர்ற மாதிரியான 2 பகடை கண்டிப்பா நமக்கு இருக்கும். அடுத்த கேள்வி இதுவும் சற்று காம்ப்ளிகேட் தான். பாருங்க, இதுல 3 பொசிஷன்லயுமே 1ங்கிற ஒரு நம்பர் வருது பாருங்க. அதை முதல்ல எடுத்து போட்டுருவோமா? இங்க பாருங்க, இது 1, இங்கேயும் 1, இங்கேயும் 1. அத நடுவுல இங்க 1ன்னு போட்டுருவோம். அடுத்து ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல அடுத்து 1க்கு அருகாமையில என்னென்ன இருக்கு? 3 4. அதை நம்ம இங்க எழுதிக்கிறோம். 3 4. ஓகே. அடுத்து 2வது பகடைக்கு வர்றோம். 2வது பகடைக்கு வரும்போது ஏற்கனவே நம்ம என்னென்ன நம்பரை ஃபில் பண்ணிட்டோம்? 1 ஃபில் பண்ணிட்டோம், 3 ஃபில் பண்ணிட்டோம், 4 ஃபில் பண்ணிட்டோம், 3 ஃபேஸ் ஃபில் பண்ணிட்டோம். அப்ப அதுல போக இருக்கிற புது நம்பரை கண்டுபிடிங்க. 1 இந்த 3 ஏற்கனவே ஃபில் பண்ணியாச்சு. அப்ப புது நம்பர் 2. அப்ப 2 எங்கெங்க எதுக்கு அருகாமையில வரையணும்? 1 3 2க்கும் பக்கத்துல வரையணும். 2 அப்ப எங்க வரையலாம்னா இங்க வரையலாம். அது 1க்கும் 3க்கும் அருகாமையில. ஏன் 2 இங்கே பண்ணக்கூடாது? இங்க பண்ணக்கூடாதுன்னா 3க்கு ஆப்போசிட்ல வந்துடும். 3க்கு எதிர்முகமா வந்துடும். 2 இங்கேயே பண்ணக்கூடாது. 1க்கு எதிர்முகமா வந்துடும். நமக்கு 1 3 2க்கு ஆப்போசிட்ல அருகில போடணும் இல்லையா? இப்ப இந்த லெவல்லையே கேட்ட கேள்வி 5க்கு எதிரில் உள்ள முகம். 5க்கு எதிரில் உள்ள முகம் என்னமா நம்ம 5 ஃபில் பண்ணல. அப்ப 3வது பொசிஷனுக்கு கண்டிப்பா போயிருவோம். நம்மகிட்ட ஏற்கனவே என்னென்ன இருக்கு? 1 2 3 4 பொசிஷன் போட்டாச்சு. அப்ப 3வது பகடையில 1 ஏற்கனவே இருக்கு, 2 ஏற்கனவே இருக்கு. அப்ப புதுசா நம்ம ஏத்த வேண்டியது 6 தான். இந்த 6 எங்க ஏத்தணும்? 1க்கும் 2க்கும் அருகாமையில ஏத்தணும். 6 1க்கும் 2க்கும் அருகாமையில ஏத்தணும்னா எங்க ஏத்த முடியும்? இங்கதான் ஏத்த முடியும். ஏன் இங்க ஏத்த முடியாது? இங்க ஏத்துனா 2க்கு அருகாமையில வரும். ஓகே தான். ஆனா 1க்கு ஆப்போசிட்ல போயிடும்.
1க்கு ஆப்போசிட்ல ஒரு கட்டம் விட்டு ஆப்போசிட்ல போயிடும். அப்ப இருக்க வேண்டிய இடம் 6 இங்க தான். இப்ப சொல்லுங்க, மீதி இப்ப விடுபட்ட பொசிஷன் என்ன? 1 2 3 4 6 வந்துருச்சு. அப்ப மீதி வராத பொசிஷன் 5. இப்பதான் கொஸ்டினுக்கு உரிய நம்பரே வருது. கேட்டிருக்கிறது 5க்கு ஆப்போசிட் உள்ள நம்பர் தான். 5க்கு ஆப்போசிட்ல உள்ள நம்பர் 1. ஒரு கட்டம் விட்டு அடுத்த கட்டமா இருக்கிறது 1. அப்ப இந்த 1 தான் 5க்கு ஆப்போசிட்ல உள்ள நம்பர். நண்பர்களே, இந்த கேள்வியை பாருங்க, 2 பொசிஷன் தான் கொடுத்திருக்காங்க. போதும், அவங்க கொடுத்ததை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு செய்வோம். இதுல 2 பொசிஷன்ல முத பொசிஷனை பாருங்க, 4 2 3. 4 2 3 நம்ம இந்த 2 பொசிஷனுக்கும் காமனா 3 இருக்கு. வேணா அந்த 3 பயன்படுத்துவோம். 3 இங்க போட்டோம்னா முத பொசிஷன்ல 4 2 அருகில் உள்ள முகங்கள். 4 2 இந்த இப்படி அருகில போட்ட வேண்டியது. இப்ப 2 3 4 3 நம்பர் ஃபில் ஆயிருச்சு. ரெண்டாவது பக்கடைக்கு போவோம். ரெண்டாவது பொசிஷனுக்கு அதுல 2 3 4 தவிர 2 ஏற்கனவே இருக்கு, 3 ஏற்கனவே இருக்கு. அப்ப அது தவிர புது எண் 1 தான். அந்த 1 எதுக்கு அருகாமையில போடணும்? 3க்கும் 2க்கும் அருகாமையில போடணும். அப்ப 1 எங்க 2க்கும் 3க்கும் அருகாமையில எங்க போடலாம்? 1 இந்த இடத்துல போடலாம். அதுதான் 3க்கும் 2க்கும் அருகாமையில வருது. ஏன் 1 வந்து இங்க போடக்கூடாது? 2க்கு ஆப்போசிட்ல போயிடும். ஏன் 1 இங்க போடக்கூடாது? 3க்கு ஆப்போசிட்ல போயிடும். அவ்வளவுதான். கொடுத்த பகடையினுடைய எல்லா முகங்களும் போட்டுட்டோம். 4 முகங்கள் தான் கொடுக்குறாங்க. அப்ப கேள்வி அதை வச்சுதான் இருக்கும். அந்த 1க்கு எதிர்ப்புறத்துல என்ன இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. 1க்கு எதிர்ப்புறத்துல 4 இருக்கு. ஒரு கட்டம் விட்டு 4 இருக்கு. 4 தான் சரியான ஆன்சர். அப்ப 4 தான் 1க்கு எதிர்ப்புறம் உள்ளது. நமக்கு கேள்விதான் முக்கியம். கேட்ட கேள்விக்குரிய பதில் தான். இந்த கட்டத்தை நிரப்புறது முக்கியம் இல்ல. கேள்வி பாதியிலேயே நம்ம அந்த என்ன முகத்துக்கு எந்த எண்ணுக்கு எதிர்ப்புறம் கேட்டிருக்காங்கிறத கவனிச்சுட்டு வந்தோம்னா அதுக்கு தேவையானது வந்துருச்சுன்னா அங்கேயே நிறுத்திட்டு ஆன்சரை போட்டு கிளம்பிட்டு கேள்வி. இந்த 3 பொசிஷனை பாருங்களேன். இந்த பக்கடைக்கு 3லையுமே 2ங்கிற எண் பொதுவா இருக்கு. இந்த 2 முதல்ல எழுதிருவோம். நடுவுல 2. இதுல முதல் பக்கடையை பாருங்க, 2க்கு அருகாமையில 3 6 இருக்கு. அதை முதல்ல எடுத்தவொடனே இங்க எழுதிருவோம். 2 அருகாமையில 3 6. இப்ப அடுத்த பக்கடைக்கு போகும்போது என்ன செய்யறோம்? ஏற்கனவே நம்ம ஃபில் பண்ண 3 எண்களை விட்டுட்டு தான் அடுத்த பக்கடையில என்ன இருக்குன்னு பார்க்கணும். 2 3 6 அது போக ஏதாவது இருக்கான்னு பாருங்க. புதுசா 2 3 பழசு. ஏற்கனவே முதல் பக்கடை வச்சு பயன்படுத்தியாச்சு. அப்போ 1 தான் புதுசா இருக்கு. அந்த 1 எதுக்கு அருகாமையில இருக்கு? 2க்கும் 3க்கும் அருகாமையில இருக்கு. அந்த 2க்கும் 3க்கும் அருகாமையில 1 போடணும். இந்த இடம் தான் 2க்கும் 3க்கும் அருகாமையில் உள்ள இடம். வேற ஏன் வராது? 1 இங்கே வராது. எதிர்முகம் 3க்கு எதிர்முகமா, 2க்கு தான் அருகாமையில் முகம். 1 ஏன் இங்கே வராது? 3க்கு அருகாமையில் முகம். ஆனா 2க்கு எதிர்முகம். ஓகே, 2வது பொசிஷன் முடிஞ்சிருச்சு. 3வது பொசிஷன் போறதுக்கு முன்னாடி கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சான்னு பாருங்க. 2க்கு எதிர் உள்ள முகம் கிடைச்சிருக்கானா? கிடைக்கல. இந்த இடம் தான் 2க்கு எதிர் உள்ள முகம். கிடைக்கல. அப்ப 3வது பக்கடைக்கு போயிருங்க. 3வது பொசிஷனுக்கு போறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நமக்கு என்னென்ன கிடைச்சிருச்சு? 1 2 3 6. அப்ப எதெல்லாம் இதுல ஏற்கனவே உள்ளதுன்னு பாருங்க. 1 ஏற்கனவே உள்ளது, 2 ஏற்கனவே உள்ளது. அதுல இல்லாதது 4. 4 நம்ம இப்ப பொசிஷன் பண்ண போறோம். 4 எதுக்கு பக்கத்துல போட போறோம்? 4 1 2 2க்கும் பக்கத்துல போட போறோம். 4 அப்ப எங்க போடலாம்? இங்க தான் போடலாம். ஏன் இங்க போட முடியாது? 2க்கு எதிர்ப்புறமா போயிடும். அதனால இங்க போட முடியாது. அதனால இந்த இடம் தப்பு. அப்ப இங்க 4 போட்டாச்சு. ஆகக்கூடி இங்க ஆட்டோமேட்டிக்கா 1 2 3 4 6 ஏற்கனவே வந்துட்டதுனால மீதி இறுதியா இருக்க போறது 5 தான். 5 தான் விடுபட்ட எண். இப்ப திரும்பவும் கொஸ்டினுக்கு வாங்க. 2க்கு எதிருள்ள முகம் தானே கேட்டிருக்காங்க. இதுதான் அந்த கடைசி பொசிஷன்ல நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். கடைசி பொசிஷன்ல வர வேண்டியதான தான் ஆன்சர். 2க்கு எதிரில் உள்ள முகம் 5. அப்ப 5 சரியான விடை. இந்த கேள்வி பாருங்க. இந்த 3 பொசிஷன்ல மொத 2 பொசிஷன்ல இந்த 1ங்கிறத எடுத்து நடுவில் எழுதிக்கிறோமா? 1ங்கிறத எழுதிக்கிறோம். இப்ப மொத பொசிஷனுக்கு வருவோம். 1க்கு அருகாமையில என்னென்ன இருக்கு? 4 5. இந்த ரெண்டும் அருகாமையில இருக்கு. அப்ப இங்க 4 இங்க 5 ஆட்டோமேட்டிக்கா முத பகடையே போட்டுருவோம். முத பகடையே நம்ம 3 பொசிஷனை ஃபர்ஸ்ட் எங்கேயாவது ஃபில் பண்ணிடலாம் அருகில் உள்ள மாதிரி. அடுத்த பகடைக்கு வரும்போது தான் ஏற்கனவே நம்ம ஃபில் பண்ணதுகளை சுழிச்சிட வேண்டியது. 1 4 5 3 நம்ம ஏற்கனவே பொசிஷன் பண்ணிட்டோம். அதுல 2வது பகடைக்கு வரும்போது அதுல எது வந்து ஏற்கனவே உள்ளது? 1 ஏற்கனவே உள்ளது, 5 ஏற்கனவே உள்ளது. அப்ப புதுசா போட போற எண் 3. அந்த 3 எதுக்கு அருகாமையில் இருக்கணும்? 1க்கும் 5க்கும் அருகாமையில் இருக்கணும். அப்ப 1க்கும் 5க்கும் அருகாமையில் இருக்கிற மாதிரி 3 எங்க போடலாம்? இங்கதான் போட முடியும்.
ஏன் 3 இங்க போட்டோம்னா 5க்கு ஆப்போசிட்டா போயிடும், 3 இங்க போட்டோம்னா 1க்கு ஆப்போசிட்டா போயிடும். கொஸ்டின் முடிஞ்சிருச்சான்னு பாருங்க. இல்ல, 2ங்கிற பொசிஷன் வேணும், 2ங்கிறதோடைய பொசிஷன் ஆப்போசிட் தான் வேணும், 2 இன்னும் ஃபில் ஆகல. அப்ப 3வதுக்கு கண்டிப்பா அடுத்தது போய் ஆகணும். 3வதுக்கு போறதுக்கு முன்னாடி எதெல்லாம் ஃபில் பண்ணிட்டோம் ஏற்கனவே? 1 3 4 5 ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. அப்ப 3வது பகடையில எது புது ஃபிகர்னு பாருங்க, புது ஃபேஸ்னு 3 5ம் ஏற்கனவே ஃபில் பண்ணிட்டோம். அப்ப புதுசு 6 தான். அப்ப அந்த 6 எங்க போய் பொசிஷன் பண்ணணும்? 5க்கும் 3க்கும் பக்கத்துல போய் பொசிஷன் பண்ணணும். 5க்கும் 3க்கும் பக்கம் உள்ள பொசிஷன் எது? 5க்கும் 3க்கும் பக்கத்துல உள்ள பொசிஷன் இதுதான். 6 இந்த இடத்துல தான் போடணும். இதுதான் 5க்கும் 3க்கும் பக்கத்துல பொசிஷன். 5க்கு பக்கத்துல 6. அதே மாதிரி இதுவும் அருகில் உள்ள பொசிஷன் தான். நம்ம பொசிஷன் வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க, இதுக்கு முந்தின வீடியோவில் 3ம் 6ம் பக்கத்து பொசிஷன் தான். அப்ப 6 ஏன் இங்கே வரக்கூடாது? 6 ஏன் இங்கே வரக்கூடாதுன்னா 3க்கு 5க்கு அருகாமல் இருக்கணும்ல, 5க்கு எதிர்ப்புறமா போயிடும் 6 இங்கே வந்துச்சுன்னா. அதனால தான் அங்கே வரக்கூடாது. ஆக விடுபட்ட எண்ணே நமக்கு அந்த கொஸ்டின்ல உள்ள எண்ணு தான். அப்ப விடுபட்டு இருக்கிறது 2 மட்டும்தான் இதுல இருக்கு. அந்த 2 கடைசியா விடுபட்டு இருக்கிற இடம் இதுதான், இங்கே தான் வரும். இப்போ இந்த 2க்கு எதிர்ப்புறம் உள்ள எண் ஆட்டோமேட்டிக்கா 5. அதுதான் தேவையான ஆன்சர். 5 தான் 2க்கு எதிரில் உள்ள முகம். இது ஒரு அருமையான கொஸ்டின். இதுல 3 பொசிஷனை பாருங்க. முதல் பொசிஷன்ல 1 5 6, ரெண்டாவது பொசிஷன்ல 1 3 4. அதனால 1 தூக்கி முதல்ல எழுதிருவோம். நடுவில் முதல் பொசிஷன்ல 5ஐயும் 6ஐயும் எழுதிருவோம். அதை வழக்கம் போல 5 6 இங்க எழுதிருவோம். ரெண்டாவது பொசிஷனுக்கு போங்க. அதுல ஏற்கனவே நம்ம போட்டது போக மீதி இருக்கிற பொசிஷனை நம்ம கொண்டு வருவோம். என்ன இருக்கு? ஏற்கனவே 1 5 6 பொசிஷனை போட்டுட்டோம். அப்ப ரெண்டாவது பொசிஷனுக்கு போகும்போது 1 ஏற்கனவே உள்ளது, 5 6 வருதான்னு பார்த்தா இல்ல. அப்ப 3 4 இது ரெண்டுமே புது பொசிஷன். அந்த 3 4 எங்க வரையணும்? 1க்கு அருகாமையில் வரையணும். 1க்கு அருகாமைனா அது எந்த இடம்னா இந்த 2 இடம் தான். இந்த 2 இடம் தான் 1க்கு அருகாமையில். அப்ப என்னன்னா 3 4 இந்த 2 இடத்துலயும் வரலாம். இங்கேயும் 3 4 வரலாம், இங்கேயும் 3 4 வரலாம். அப்ப அடுத்த பொசிஷனுக்கு போயிருவோம். அதை முடிவு செய்யறதுக்கு அடுத்த பொசிஷனுக்கு போனோம்னா அதுல புது எண் என்ன இருக்குன்னு பாருங்க. ஏற்கனவே உள்ளது நமக்கு 1 5 6. அதுல எதெல்லாம் நமக்கு வந்துருதுன்னு பாருங்க. 1 இல்ல, 5 இல்ல, 6 மட்டும் இருக்கு. அப்ப 2 புது எண்ணை நம்ம சேர்க்கணும். எதுக்கு பக்கத்துல சேர்க்கணும்? 6க்கு பக்கத்துல சேர்க்கணும். 6 பக்கத்துல 2ஐயும் 3ஐயும் 6க்கு பக்கத்துல சேர்க்கணும். இங்கதான் விஷயம். இப்ப 3ங்கிறது இந்த இடத்துல வராது. ஏன்னா அந்த இடத்துல வந்து 6க்கு ஆப்போசிட்ல போயிடணும். 3வது பொசிஷன் படி 3ங்கிறது 6க்கு அருகில இருக்கணும். அப்ப இந்த இடத்துல வராதுன்னா உடனே இந்த இடத்துல 4 இறக்கிருங்க. 4 இங்க இறக்கிடலாம்ல, ஏன்னா 6க்கு எதிர்ப்புறத்துல 3 வராது. அதனால இந்த 3 4ன்னு சொல்லி வச்சிருக்கோம்ல, அந்த 4 இங்க இறக்கிற வேண்டியது தானே. கொண்டு வந்துட்டோம். இப்ப இங்க 4 கொண்டு வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா 3 இங்க கொண்டு வந்துட்டோம். ஏன்னா இப்ப 3க்கு அருகாமையில் 6. அதே மாதிரி இந்த பொசிஷன் 3வது பொசிஷன்ல 3க்கு அருகாமையில் 6க்கு அருகாமையில் 2ம் இருக்குல்ல. அப்ப விடுபட்டு இருக்கிற ஒரே பொசிஷன் இந்த இடம் தான். இங்க 2 நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஆக நம்ம உண்மையான கேள்விக்கு வந்தோம்னா நமக்கு கேட்டிருக்கிற கேள்வி 6க்கு எதிரில் உள்ள முகம். 6 இங்க இருக்கு, அதற்கு எதிரில் உள்ள முகம் ஒரு கட்டம் விட்டு இதுதான் 6க்கு எதிரில் உள்ள முகம். அப்ப 6க்கு எதிரில் உள்ள முகம் 4. இதுதான் சரியான விடை. தேவையான பகுதிகள் எல்லாத்தையும் இதுல தேவையான மெத்தடுகளை இதுல விளக்கம் அளிச்சிட்டோம். இது போதுமானதுன்னு நினைக்கிறேன். நீங்க முதல்ல வந்து இந்த பகடை விளக்க வீடியோ போட்டிருக்கேன். அந்த படம் போட்டு இந்த பிளஸ் படம் போட்ட விளக்க வீடியோவை பார்த்துட்டு அது ஒரு 10 நிமிஷம் தான். அதுல பொசிஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த கொஸ்டின் வீடியோவுக்கு வாங்க. ரொம்ப எளிமையா இருக்கும். இது ஒரு எளிமையான கொஸ்டின் தான். வெர்பல் ரீசனிங்ல நம்ம லாஜிக்கல் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல கண்டினியூஸா இன்னும் அடுத்தடுத்து நம்ம வீடியோக்கெல்லாம் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் YY Max. கண்டினியூவா வீடியோ அப்லோட் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.